என்றால் அது வியப்பான விடயம் அல்ல, எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் நடைபெறுகின்றது என்று கூறலாம். என்ன விடயம் செய்தி? நான் பல வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விடயம் இன்று மட்டக்களப்பு நகரத்திற்குள் இத்தனை கோடி ரூபாய் அவர்கள் மாதாந்தம் நாளாந்தம் உழைக்கின்றார்கள் என அவர்கள் கூறியிருந்தார்கள். மிகவும் ஒரு சுவாரஸ்யமான இடம்தான் அந்த அல்லப்பே இடம். எனவே கூடுதலான படகு சேவைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லப்பே பகுதியில் இதை ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன் நான் இந்திய தொலைக்காட்சியில் ஒன்றில் பார்த்த பொழுது இதை பற்றி ஒரு விவரண படமே வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இது ஒரு படகு மாத்திரமல்லாமல் இன்னும் பல படகுகள் சவாரிக்கு விடப்பட வேண்டும். நிச்சயமாக இதன் ஊடாக வருமானத்தை ஈட்டக்கூடியது. மட்டக்களப்பு நகரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சந்தோஷகரமான செய்தி. நான் பல வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விடயம் இன்று மட்டக்களப்பு நகரத்திற்குள் அரங்கேறப்படுகின்றது என்றால் அது வியப்பான விடயம் அல்ல, எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் நடைபெறுகின்றது என்று கூறலாம். என்ன விடயம் என்று உற்று நோக்கினால், தனியார் ஹோட்டலான லியா கஃபே அவர்கள் ஒரு மிதக்கும் படகு சேவையை அங்குரார்ப்பணம் செய்து இன்று ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். உண்மையில் ஒரு சந்தோஷகரமான செய்தி. இதை நான் பல தடவைகளில் கூறி வந்திருக்கின்றேன். இதை மட்டக்களப்பு நகரத்தில் தொடங்குங்கள் என்று கூறியிருந்தேன். ஏனென்றால் நிச்சயமாக எங்களுடைய சுற்றுலா பயணிகளை கவரக்கூடியதாகவும் வெளிநாட்டவர்கள் மாத்திரமல்ல உள்நாட்டில் இருப்பவர்களும் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த விடயத்தை நான் பதிவிட்டு வந்திருக்கின்றேன். அண்மையில் காத்தாங்குடி பிரதேசத்தில் இந்த படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டதை நான் பார்த்தவுடன் எண்ணினேன், எங்களுடைய மட்டக்களப்பு வாவியை எங்களுடைய கல்லடி பாலத்துக்கு கீழாக சென்று பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார்கள் ஆய்வர்கள் என்று. எனவே அந்த விடயத்தை தற்பொழுது ஒரு தனியார் ஹோட்டலாக இருக்கும் லியா கஃபே அவர்கள் இதனை பொறுப்படுத்தி செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இது நான் கேரளாவுக்கு சென்ற பொழுது அல்லப்பே பகுதியில் இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு சுற்றுலா தலமாக இந்த படகு சவாரி சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது வெறுமனே இப்பொழுது சிறிதாக ஆரம்பிக்கப்பட்டாலும் இனி வரும் காலங்களில் கூடுதலான படகு சேவைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லப்பே பகுதியில் இதை ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். 2 நாட்களுக்கு முன் நான் இந்திய தொலைக்காட்சியில் ஒன்றில் பார்த்த பொழுது இதை பற்றி ஒரு விவரண படமே வெளியிட்டிருக்கின்றார்கள். இத்தனை கோடி ரூபாய் அவர்கள் மாதாந்தம் நாளாந்தம் உழைக்கின்றார்கள் என அவர்கள் கூறியிருந்தார்கள். மிகவும் ஒரு சுவாரஸ்யமான இடம்தான் அந்த அல்லப்பே இடம். எனவே எங்களுடைய அந்த பயணம் சிறப்பாக இருந்தது, சந்தோஷமாக போயிருந்தோம். அதை மட்டக்களப்பில் செய்யுங்கள் என நான் பல காணொலிகளை விட்டிருக்கின்றேன். அதை இன்று இந்த வெள்ளோட்டம் படுகின்ற செய்தியை கேட்டவுடன், அந்த வீடியோவை பார்த்தவுடன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே இதற்கு அனுமதி கொடுத்து இதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தூர நோக்க சிந்தனையில் செயற்பட்ட அதிகாரிகள் அனைவருக்கும், மட்டக்களப்பை சார்ந்தவன், மட்டக்களப்பில் ஒரு பற்றுள்ளவன் என்கின்ற காரணத்தினால் நான் இந்த அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இது ஒரு படகு மாத்திரமல்லாமல் இன்னும் பல படகுகள் சவாரிக்கு விடப்பட வேண்டும். நிச்சயமாக இதன் ஊடாக வருமானத்தை ஈட்டக்கூடியதொரு தொழிலாக இந்த தொழில் இருக்கின்றது. எனவே பகல் வேளைகளில் இரவு வேளைகளில் இந்த ஹோட்டலானது கல்லடி பாலத்தில் அந்த அருகில் இருப்பதனால் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு இடமாக இந்த இடம் இருக்கும். எனவே இந்த ஹோட்டலுக்கு வரும் எங்களுடைய சுற்றுலா பயணிகள் இந்த பயணத்தினையும் மேற்கொண்டு செல்வதன் மூலம் ஒரு பாரியதொரு வருமானத்தை மட்டக்களப்பு மாநகர சபைக்கு கிடைக்கக்கூடியதாகவும் மற்றும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இதை முன்னெடுத்து செல்லும் அந்த நிறுவனத்திற்கும்
இதற்கு அனுமதி அளித்தவர்களுக்கும் மீண்டும் மீண்டுமாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேண்டுமென்று சொன்னால் நீங்கள் கேரளா அல்லப்பே என்கின்ற இணையதளம் ஊடாக சென்று அங்கு அவர்கள் செல்லும் பாதைகள், வியூகங்கள் போன்றவற்றை பார்க்கலாம். அங்கே எங்களுடைய மட்டக்களப்பில் இருக்கின்ற அந்த கீரி ஓடை பக்கம் செல்லக்கூடிய மாதிரி அழகான இடங்கள் இருக்கின்றன. 2 பக்கங்களும் வீடுகள் இருக்கின்றது. நடுவால் ஓடையாக செல்லக்கூடியதாக அழகாக இருக்கின்றது. நீங்கள் போய் சென்று பார்க்கலாம். எனவே இதை முன்னிறுத்தி தொடங்கி தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதனை கேட்டுக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஒரு தடவை நான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படியான புதிய சிந்தனைகளை ஏற்படுத்தி புதிய வருமானங்களை ஈட்டக்கூடிய முறைகளை ஏற்படுத்தினால் மட்டக்களப்பில் சுற்றுலாத்துறை மேலும் வளர்ச்சியடையும் என்பதே எனது கருத்தாக இருக்கின்றது. நன்றி.